வணக்கம். குருஞான ஜோதிடாலயம் பழனி. இறைவன் புகழ் பெருகட். இன்று என்ன மாதிரியான யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றி பார்ப்போம். இந்த சாமர யோகம் உள்ளவங்களுக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க இவங்களுக்கு விசிறி வீசுகிற அளவுக்கு இவங்க கொஞ்சம் நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல உயர்ந்த இதாக இருக்கும். எதுவுமே இவங்களுக்கு போகிற இடமெல்லாம் செல்வாக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதுக்கு என்ன மாதிரியான கிரகம் இருக்கும்? அதாவது லக்னம் எதுவாக இருந்தாலும், ஜென்ம லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி அதிலேயே ஆட்சி பெற்று இருக்க சாமர யோகம். இப்போ இதை மட்டுமே பார்த்துட்டு நம்ம இருக்கக்கூடாது. அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாகவும் அப்போ எப்பயுமே ஒரு சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு இவங்களுடைய பார்வைகள், அந்த பார்வை அந்த லக்னத்தின் மீதோ அந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிற லக்னாதிபதி மீதோ பதிவு. இந்த யோகம் மிக சூப்பராக வேலை செய்யும். அது எப்போ அந்த யோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யோகம் நடக்கிற டைமு அதனுடைய தசா காலங்களில் நடக்கும். அந்த தசா காலங்களில் நடக்கும். அதுவும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம்னா செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே ஆட்சி பெற்று மேச லக்னமாக இருந்து அதிலேயே லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருக்க சாமர யோகம் வேலை செய்யும். அது அதை விட இன்னும் என்னென்னா, குரு இருந்து அதுவும் ஆட்சி பெற்று லக்னத்தில் 9 ஆட்சி பெற்றோ அல்லது துலா லக்னத்தில் இருந்து குரு அங்கே பார்த்தாவோ, துலா ராசியிலிருந்து குரு பார்த்தாவோ அது அப்போ குரு பார்க்க அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து வேணாலும் குரு பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது சிம்மத்தில் இருந்தாலும் குரு மேசத்தை பார்ப்பார், துலாத்தில் இருந்தாலும் மேசத்தை பார்ப்பார், தனுசில் இருந்தாலும் மேசராசியை பார்ப்பார். இப்போ இப்படி பார்க்கும் காலம் அவங்களுக்கு அந்த சாமர யோகம் வேலை செய்யும். அதுவும் கோச்சார ரீதியாக அந்த குரு அந்த லக்னத்தை பார்க்கும் நேரம், அந்த காலகட்டங்களில் அவருக்கு அந்த செவ்வாய் தசையோ குருவினுடைய தசையோ போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த யோகம் அவங்களுக்கு மிக ஒரு நல்ல வலுவாக வேலை செய்யும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.